ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஎன் ஜாப் இன்ஃபார்மர். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாரும் எதிர்பார்த்திருந்த ரயில்வே துறையில தான் புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வருடம் 2024 ஸ்டார்ட் ஆனதும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல நிறைய வேலை வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. நம்மளே 3-4 வீடியோ போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அதன் கீழே இயங்கும் RITES இதுல இருந்து தான் இப்போ வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. இதுல என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் அண்ட் கிராஜுவேட் இன்ஜினியர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கேட்டகரியில ஆஃபீஸ் ஒர்க்குக்கு தான் ஆட்களை அவங்க எடுக்கிறாங்க. எல்லாமே நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்புக்கு தான் ஆட்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் சேர்ந்திருந்தவர்களாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்ல ட்ரைனிங் பீரியட்ல கிராஜுவேட் இன்ஜினியர் ஆட்கள் எடுக்கிறாங்க. அது முடிஞ்சதும் அசிஸ்டன்ட் மேனேஜரா பதவி உயர்வு கொடுக்கறாங்க. இதுல உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி மீட் ஆகுதோ பர்டிகுலரா அந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். இதற்கு தகுதி பார்த்தீங்கன்னா BE படிச்சிருக்கணும் அண்ட் போஸ்டிங் ஏற்ற டிகிரி முடிச்சிருக்கணும். அதே போல நீங்க ஃபைனல் இயர் BE படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 40,000 இருந்து 1,40,000 வரை கொடுக்கறாங்க. அது கூடவே கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா விதமான அலவன்ஸும் கொடுக்கறாங்க. DA, HR, ஹவுசிங் அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஜாப்ல கிடைக்கும். இந்த ஜாபுக்கு நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அதன் கீழே இயங்கும் RITES ஓட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். www.rites.com என்ற இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாபுக்கான கடைசி டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24/9/2024 வரை டைம் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யாரெல்லாம் இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்டாக காத்திருக்கீங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் இந்த மந்த் 24க்குள்ளே மறக்காமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்னால் 600 rupees ஆன்லைனில் பே பண்ணணும். SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 300 rupees ஆன்லைனில் பே பண்ணணும். ஸோ ரயில்வே துறையில் தான் இந்த வருஷம் அடுத்தடுத்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கடைசியாக 2019ஆம் ஆண்டு தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2024 இந்த வருஷம் தான் எடுக்கிறாங்க. நீங்கள் லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ளே பார்க்குறீங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஜாப் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு RITESன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுதான் இந்த வெப்சைட் பாருங்கள். இதில் கேரியர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ்னு டேப் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது கிராஜுவேட் இன்ஜினியர் போஸ்டிங் தான். நம்ம இந்த வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் பாருங்கள். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். RITES லிமிடெட் ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ். ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு ஆட்களை எடுக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் ஆட்களை எடுக்கிறாங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த 2 போஸ்டிங் தான் ஆட்களை எடுக்கிறாங்க. இதில் ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 years வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். அதுக்கு மேலே வந்ததுன்னா எடுக்க மாட்டாங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதில் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி மெக்கானிக்கல் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல், மெக்கானிக்கல், ரயில்வேஸ், மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இதெல்லாம் எலிஜிபிலிட்டியாக எடுக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் கிராஜுவேட் இன்ஜினியர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ், கிராஜுவேட் டிகிரி எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ்லாம் நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஜென்ரல் EWC கேட்டகரிஸ்லாம் வந்து 60% மினிமம் வந்து நம்ம எடுத்திருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள். இந்த போஸ்டிங்க்கு மினிமம் 60% மார்க்ஸில் ஆட்களை வந்து எடுக்கிறாங்க.
நீங்கள் AICTE இந்த ரெக்கக்னைஸ் பண்ண டிகிரி தான் கேண்டிடேட்ஸ் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதை கவனமாக பார்த்துக்குங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட் 2024 பேப்பரை கிளியர் பண்ணியிருக்கணும். கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் கேட் 2024 பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் CE இதில் வந்து நீங்கள் கேட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும். மெரிட் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்டு. பாருங்கள், கேட் மார்க்கில் வந்து 75% மார்க் ஆகும், இன்டர்வியூவில் வந்து 25% மார்க்கும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் முக்கியமாக 2024 கேட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். இது பாருங்கள், செலக்டட் பண்ண கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 months ட்ரைனிங் பீரியட் கொடுக்குறாங்க. அது முடிஞ்சதுன்னா உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோட் பண்ணுவாங்க. 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் 1 year ப்ரொபேஷன் பீரியடில் அவங்க சேலரி பே பண்ணுறாங்க. பாருங்கள், டைம் பீரியட் வந்து உங்களுக்கு 40,000லேருந்து உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜராக உங்களுக்கு 40,000லேருந்து 140,000 வரைக்கும் 1,40,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. அது கூடவே அலவன்ஸ் எல்லாமே வருது பாருங்கள், மெடிக்கல்ஸ், பென்ஷன்ஸ், கிராஜுவேட்டி எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். பாருங்கள், இன்சூரன்ஸோட உங்களுக்கு எம்ப்ளாயிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜராக 14.27 lakhs per annum நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் இந்த போஸ்டிங்க்கு. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 600 rupees-ம் SC ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 300 rupees-ம் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கவனமாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இங்கே கொடுத்துருக்க ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு கால் பண்ணலாம். மெயிலும் நீங்கள் மெயில் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷனை அப்லோட் பண்ண முடியும். பாருங்கள், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து RITS வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கவனமாக அப்ளிகேஷனை பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம தேவைப்படும்னா 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கலர் எடுத்து வச்சுருக்கணும். ஹைஸ்கூல் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கணும். அடுத்தது 10th 12th டிப்ளமோ கிராஜுவேஷன் டிகிரி மார்க் ஷீட்டில் நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். SC ST OBC சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் நம்ம கவனமாக ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பீரியட் பாருங்கள், டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 30 August 2024 அந்த டேட்லேருந்து 24 September இந்த மந்த் 24 வரைக்கும் டைம் பீரியட் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி பர்சன்ஸ் வந்து மறக்காமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கவனமாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா இங்கே கொடுத்துக்கிற கான்டாக்ட் நம்பர்ஸ் அல்லது இமெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் நெட் சென்டர்லையும் போயிட்டு அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய செய்திகளை முழுமையாக தெரிஞ்சிக்க நம்ம TN Job Informer சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடி இருக்கிற உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.